முடியுமா ஜீவா? மாறுபடி சகோ நான் நலம் சாப்பிட்டேன் அப்படிங்களா? கும்பகோணம் அருகில் ஆடுதுறை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், சாரி கொஸ்டின் சாரி ப்ளீஸ் டோன் டைம். நீங்கள் கில்லர் சகோ. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், எவ்ரி நீட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். சாரி, எனக்கு என்னென்னு விளங்கலை. எனக்கு தமிழில் சொல்லுங்கள், சத்தியமாக எனக்கு தெரியல. கிருஷ்ணமூர்த்தி சகோதரரே வாருங்கள், வணக்கம். சத்யா மூவி பாடல் அருமை, உங்கள் நடிப்பு அருமை, கமெண்ட் போட்டு வச்சு பாருங்க. அப்படியா கிஷோர், நான் கண்டிப்பா பாக்குறேன். உங்கள் நடிப்பு அருமை, கமெண்ட் போட்டு வச்சு பாருங்க. அப்படியா கிஷோர், நான் கண்டிப்பா பாக்குறேன். வணக்கம் சிஎஸ் ப்ரோ சொல்லியிருக்காங்க. வாங்க கண்ணன்மா. வணக்கம் கண்ணன்மா. அக்கா வணக்கம். சாப்பிட்டீங்களா? நலமா? நான் ஊட்டிக்கிறேன். நல்லா இருக்கேன் கண்ணன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்று பெண் இந்த பெண்கள்னு ஒரு புயல், அது என்னது? பெங்கால். ஓகே, பெங்கால் புயல். பெங்கால் புயல் திசை மாறியதால் ஹர்னி தங்கையின் புயல் தொடரும் எச்சரிக்கை. சரிண்ணா சரிண்ணா. முருகன் சகோ நலமா? சாப்பிட்டு ராஜாமா சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன் டைம் ரிப்ளை அனதர் டைம் டோன்ட் சே அபவுட். எனக்கு தமிழ் மீனிங் சத்தியமாக தெரியாது. பாசமல் நிலைக்கு வருகை திருமுருகல் அனைவரும் தமிழ் அன்பன் வணக்கம். யாவது ஒன்று சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, அக்கா நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் இவ்வளவு வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து கூச்சப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து தெரியாதுங்கிறத தெரியாது தானே சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறதுல என்ன வந்துட போகுது? அப்படி தானே. அந்த அந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஏக்கா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, சும்மா அப்படியே ஓரளவு படித்து அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியது எனக்கா அப்படின்னு சொன்னால். அதாவது ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து முழுசாக தெரியணும். இப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம பழகின வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியும், நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியாது. நான் தெரியாது சொல்றதுல இல்லை, இதில் என்னத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அப்படி மேனேஜ் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இப்படிதான் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கலாம் நான் நினைக்க மாட்டேன். ஒரு சில நேரத்தில் தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதிர்க்கமாக எழுதுனாங்கன்னா அது எனக்கு வந்து அதுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ள அர்த்தம் எனக்கு தெரியாது. அதே ஒரு சில நேரத்தில் நான் முந்தான கூட அப்படிதான் படிச்சிருந்தேன், போன வாரம் கூட. அது ஏதோ ஒரு பேட் கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்னன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. நான் அதை வாசிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பானிஷ் நீங்களும் சொன்னீங்க, ஆனால் எனக்கு சத்தியமா விளங்கவே இல்லை. அந்த மாதிரி தான் நான். அதனால எனக்கு தெரியல சொன்னா தெரியல இருந்துச்சுன்னா தெரியலன்னு நான் சொல்லிடுவேன். நாகராஜ ராஜா சகோ நான் நலம் சாப்பிட்டேன், உடல்நிலை பரவாயில்லை, மிக்க நன்றி. சாப்பிட்டீங்களா செல்லமா தங்கச்சி சொல்லியிருக்காங்க. நாராயணா ஹரிமா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தெய்வம் அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யாது முறை யாத்கே சகோ நலமா சாப்பிட்டாச்சு சொல்லியிருக்காங்க. கிட்டர் சகோ ஐ எம் இந்தியன் ஆர்மி. வெரி குட் சூப்பர், மிக்க சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வாருங்கள். கமெண்டட் மை மதர் I was 7 years it started to live baby on கேஎஃப்சி. இந்த கில்லர் சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து எழுதியிருக்காங்கல்ல, அது என்ன சொல்லி எனக்கு தமிழில் வந்துட்டு எனக்கு எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஹரணி அக்கா, பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு புறப்பட்டு இருக்கேன். 10:40. பெங்களூர் கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா கண்ணன்மா? சவுண்டு ரொம்ப கம்மியா இருக்கு. பாப்பா நீங்க சவுண்ட குரல ஆஃப் பண்ணிட்டு வா பாப்பா, என்னை படுத்தாத பாப்பா தயவு செய்து. கிஷோர் நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டது சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் ரிப்ளை மீ. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்னோட வந்து மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மொழிபெயர்த்து சொல்லிடுவாரு. நான் இன்னொன்று ரிப்ளை பண்றேன். ரிப்ளை மீ. என்ன ஜீவாமா? டாக்டர், எனக்கு சுகரும் மனைவியும் ஒன்று தான் டாக்டர். எப்படி இரண்டுமே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல டாக்டர். சிஎஸ் அண்ணா மதனிகிட்ட சொல்றேன் இரு. சிஎஸ் அண்ணா சொல்லதற்கு தேவ சகோ நலமா சாப்பிட்டாச்சா சொல்லியிருக்காங்க. எனக்கு ராஜேஷ் சகோ இரவணக்கம் சொல்லியிருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் பாசம தங்கை இரவணக்கம். வாங்க வினோத்தண்ணா. வணக்கம் வினோத்தண்ணா. ஹாய் தொழில், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தோழரே, சாப்பிட்டுட்டேன். வாங்க தோழரே, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் பாசம தங்கை இரவு வணக்கம். சாப்பிட்டியாமா? என்ன சாப்பிட்ட? லைக் வந்து 100க்கு 50. வாங்க வினோத்தண்ணா, வணக்கம் அண்ணா. கேஸ் ப்ரோ, நாளைக்காவது ஒட்டக பிரியாணி சாப்பிடுவீங்களா? வாங்க, வணக்கம். மான்ஸ்டர் ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க அக்கா? நீங்க எந்த ஊர் அக்கா? நான் வந்து திருச்சி தங்கம்மா. நீங்க எந்த ஊர் சாமி? சிஎஸ் சகோ செம்ம கம்மி சொல்லியிருக்காங்க. யாதும் முறை யாருக்கு தீது நட்டு பிறத்துல வர யாதும் முறை கூப்பிடுங்க. கரூர் ஜெயக்குமார் சகோ வணக்கம். 50 லைக் போட்டு மிக்க சந்தோஷம் ஜெயக்குமார் சகோ.